ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டேலே வித்தவுட் எனி இன்ட்ரடக்ஷன் ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஈஜன் வந்துட்டு குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாளா? எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? 9 மணி தானே? அப்படியா? ஏன் என்ன ஆச்சு? இப்போ டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி எடுக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு? டேய் அமைதி சாப்பிட்றா. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது பெருசாக ஆக்ஷன் எடுத்தால் கூட பரவாயில்ல, நீ வந்து புக் எழுதி சம்பாரிச்சுக்கோ சரியா? அது மூலியமாக எனக்கு வந்து பாக்கெட் மணி கொடு அப்படி சொல்லிட்டு எங்கள் தம்பி வந்துட்டு மோட்டிவேட் பண்ண தெரியாமல் மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ அவங்க அம்மா கொஞ்சம் கடுப்பாயிடுவாங்க. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு ஈஜுன், அப்பா அம்மா நாங்கள் 2 பேரும் உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு மட்டும் நினைக்காத. நீ இந்த வாட்டி பண்ணதுக்கு வந்துட்டு ஸ்கூல் என்ன ஆக்ஷன் உன் மேலே எடுத்தாலும் நாங்கள் 2 பேரும் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம், புரியுதா? அப்படி சொல்லிட்டு எங்கள் அம்மா மிரட்டிட்டு இருக்க ஈஜுனா கொஞ்சம் வந்துட்டு பயந்துட்டு தான் இருக்கும் புள்ள. அப்போ அவங்க அப்பா தான், ஏமா அதெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவங்க கண்ணாலே மிரட்டி அவரே சைலண்ட் பண்ணிடுவாங்க. சரி, நீங்களே என்ன முடிவு பண்ணலான் இருக்கீங்க? நான் வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தை எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி போகலான் தான் இருக்கேன். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஈஜுனுக்கு வந்துட்டு இந்த கரியரில், அதாவது இந்த நாவல் எழுதுறதுல பெருசாக ஒரு திறமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலேருந்து அவள் பாடம் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொரியன் டீச்சரும் சொல்ல, இங்கே நம்ம வான் மட்டும் வந்துட்டு சைலண்ட்டாகவே இருப்பார். அவருக்கு வந்துட்டு என்ன பேசி என்னத்தை சொல்கிறதுனே தெரியாது. அப்புறம் இங்கே நம்ம ஈஜனோட அப்பா அம்மா, இங்கே நம்ம 4 டீச்சர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கூடியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஈஜனுக்கு வந்து டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி எடுக்க போகிறாங்க இல்லையா? ஸோ அதனால் எல்லோரும் கூடியிருக்கு. ஈஜனோட அம்மாவா, இவரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம வானை பார்ப்பாங்க. அப்புறம் தான் அச்சோ இவர் தானே நம்ம பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தார் அப்படின்னு ஞாபகம் வந்து ஒரு வணக்கத்தை வைக்க, அவர் வந்துட்டு ஒரு வணக்கத்தை வைப்பார். அப்புறம் நம்ம ஈஜனோட அப்பா அம்மா 2 பேருக்குமே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு பொண்ணு என்ன சொல்ல போகிறானுங்க தெரியலையே, இந்த மாதிரி பண்ண போகிறானுங்க தெரியலையே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயந்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா டிசிப்ளினரி ஆக்டிவிட்டியில் வந்துட்டு ஸ்கூலை விட்டு வந்துட்டு எலிமினேட்டிவ் பண்ணிடலாம், அந்த பொண்ணை வந்து டெர்மினேட் கம்ப்ளீட்டாக பண்ணிடலாம், டிசி கொடுத்து அனுப்பிடலாம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால வந்து அவங்க கொஞ்சம் பயந்துட்டு இருக்க. அதே மாதிரி இங்கே பிரின்ஸிபல் வந்தவங்க, இப்போல்லாம் நம்ம எதுக்கு கூடியிருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஈஜுன் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட டீச்சர்ஸை பற்றியே வந்து நாவலில் எழுதியிருக்கா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அக்செப்டபிளே கிடையாது. அவங்களோட கேரக்டரை அவங்களுக்கு தெரியாமலே வந்துட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு இங்கே பிரின்ஸிபல் பேசிகிட்டு இருக்க. அப்புறம் பிரின்ஸிபல் கூட வந்த இன்னொருத்தவங்க வந்துட்டு, அதாவது அந்த ஸ்கூலில் சேர்ந்த ஒரு டாப் ஆள் போல இருக்கு, அவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் வந்துட்டு பசங்க இன்னுமா பார்த்து எழுதலாம் செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க ஷாக் ஆனதெல்லாம் வெளியே சொல்ல, இந்த பக்கம் ஒரு அங்கிள், அதாவது அதே கமிட்டியில் இருக்க இன்னொரு அங்கிள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கூட அக்செப்டே பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து மொளையிலே வந்து கிள்ளி தூக்கி போட்டுடணும், இல்லைன்னா வந்து நாளை பின்ன இன்னும் பெருசாகும், அதாவது ஒரு பிஎல் எழுதுறது ரொம்ப பெரிய கிரைம் அப்படின்ற அளவுக்கு சொல்ல, எனது கிரைமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. ஈஜுனா எதுவுமே பேச முடியாமல் அப்படியே சைலண்ட்டாக இருப்பா. பிரின்ஸிபல் வேற, சரி இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணை பற்றி ஏதாவது பேச விருப்பப்படுறீங்களா? அதாவது ஃபஸ்ட்டு நான் என் பொண்ணு உங்களெல்லாம் இங்கே நிற்க வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் தான் என் பொண்ணை வந்துட்டு ஒழுங்காக வளர்க்கல, நான் ஒழுங்காக அவள் மேலே வந்து அக்கறை எடுத்து அவளை வந்து என்னெல்லாம் பண்ணுறா அப்படின்னு பார்த்துருந்தேன்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. ஆனால் ஆனால் நான் வந்து என் பொண்ணு அவள் வாழ்க்கையில் அவள் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை தடுக்க முடியாது இல்லையா ஒரு அப்பா அம்மாவா? அது வந்துட்டு நாங்கள் ஃப்ரீயாக தானே ஒரு சில டைமில் விட முடியும். அவள் இன்னும் சின்ன பொண்ணு தானே, அவள் வாழ்க்கையில் அவளுக்கு இன்னும் நிறைய இருக்குது. அதனால அதனால நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வாட்டி அவளை மன்னிச்சிருங்க, அடுத்த வாட்டி அவள் இந்த தப்பை பண்ண மாட்டா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஸ்ட்ராங்காக சொல்ல, சரிப்பா இதில் நீங்கள் 4 பேர் தான் இன்வால்வ் ஆகியிருக்கீங்க, உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் சொல்லலாம். அதாவது நான் எங்கள் 4 பேருக்கு சார்பாக பேச ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு ஈஜுன் இந்த மாதிரி ஒன்று எழுதியிருக்கா அப்படின்னு தெரியும் போது எங்கள் 2 பேருக்கும், ஐ மீன் எங்கள் 4 பேருக்கும் அதை என்ன சொல்கிறதுனே தெரியல. நாங்கள் பேசிக்கலி ரொம்ப ஷாக்காக தான் ஒரு ரியாக்ஷனில் இருந்தோம். எங்களுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே புரியல. அதனால நாங்கள் 4 பேரும் என்ன சொல்கிறோன்னா, என்ன சொல்லணுன்றதை நீங்களே சொல்லிடுங்க பிரின்ஸிபல் அப்படி சொல்லுவாரா. பிரின்ஸிபலா என்னையா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கு அவர், அதாவது நீங்கள் வந்துட்டு இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவோம்னு சொல்கிறோம். ஓ அப்படியா, சரி சரி உட்காருப்பா, இது கொஞ்சம் பெரிய விஷயந்தான், அதனால ஈஜன் வந்து இதுலேருந்து பாடம் கற்றுக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொரியன் டீச்சர் சொல்ல, நம்ம பி டீச்சர் என்ன சொல்வார்னா,
ஒரு கணத்தில் அடி விழுந்தா மறு கணத்தை காமி அப்படி சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு சேயிங் இருக்குது. ஸோ நான் அதுபடி தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னது, மறு கணத்தை காமிக்கணுமா? அவள் இன்னொரு வாட்டி அடித்தா நம்ம ஸ்கூலோட மானமே போயிடும் தெரியுமா அது? நான் இங்கே பாருங்க, நான் என்ன டிசைட் பண்ணுறேன்னா, இந்த பொண்ணை வந்து டிசி கொடுத்து இப்போவே நம்ம ஸ்கூலை விட்டு அனுப்பணும் அப்படி சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு எல்லாருமே சைலண்ட் ஆகிடுவாங்க. எல்லாரும் வந்து அதான் முடிவு பண்ண போகிறாங்க. அப்படின்ற டைமில் நம்ம வான் வந்து என்ன சொல்வார்னா, நான் தான் அதுக்கு காரணம், நான் தான் வந்துட்டு அவளை நாவல் எழுத சொன்னேன். அதாவது அவள் எழுதுறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தும் நான் தான் எழுத சொன்னேன். ஏன்னா ஈஜுன் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவள் வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் கிளாஸ் டீச்சராக அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி தான் நினச்சேன், தவிர அதை தடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு அவளோட ஃப்யூச்சரில் வந்து ஒரு கிளியர் விஷன் இருந்துச்சு. அவள் வந்து நாவல் தான் எழுத போகிறா அப்படின்றதுல அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா. அப்புறம் நான் ஏன் அதை தடுக்க போகிறேன், அதனால தான் அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நான் வான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல, இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு அடப்பாவி நீ தான் சொன்னியா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அப்படி சைலண்ட் ஆகிடுவானுங்க. இங்கே பிரின்ஸிபலுக்கா கடவுளே இவனுங்களை வச்சுட்டு முடியலடா எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலுமே சரி ஈஜுன், இப்போ நீ சொல்லுமா, நீ வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ண போறியா இல்லை இன்னும் எழுதலான் இருக்கியா? நான் நான் வந்து இன்னும் எழுதலான் தான் இருக்கேன். ஆ ஆமாம், நீங்கள் என்ன டிசிப்ளினரி ஆக்டிவிட்டி என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுப்பேன். ஆனால் நான் எழுதலான் தான் இருக்கேன். அதாவது வி ஆர் த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற நாவலை நான் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னால் வந்து நிறைய பேருக்கு ஹர்ட் இருந்ததுன்னா என்னை மன்னிச்சிருங்க. அதை நான் வேணும்னே பண்ணலை. ஆனால் இனிமேல் வர நாவல்லாம் என்னோடய தாட்ஸ்லேருந்து என்னோடய ஸ்டோரியாக மட்டும்தான் இருக்கும். அது எல்லாமே என்னோடய தாட்ஸ், என்னோடய இமேஜினரி வேர்ல்டு மட்டும்தான் இருக்கும் அதில். ஸோ அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஸோ நான் எழுத தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாள். இங்கே நம்ம வானுக்கெலாம் வந்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்கும் நம்ம ஈஜர் நினைக்கும் போது. சைலண்டாக சிரிச்சுட்டு தான் இருப்பார். இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட வந்துட்டு பாடுற இந்த பொண்ணுக்கு பயங்கரமான தைரியம் அப்படின்ற மாதிரி பிடி டீச்சர், கொரியன் டீச்சர், ஜாப்பனீஸ் டீச்சர்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பிரின்ஸிபலுக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரியாதா. அதனால் சரி, நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பேர் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 4 நாளில் வந்துட்டு என்ன பனிஷ்மெண்ட்டுன்றத சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. எங்களுக்கு தெரியாது நீங்களும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, உங்களுக்கும் அவள் எழுதுறது தெரியும்னு சொல்லிட்டு. எங்கள் பொண்ணை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் பார்த்துக்கிறேன் அவளை, நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படி சொல்லிட்டு, சரி நான் போய்ட்டு பிரின்ஸிபலை பார்க்குறேன் அங்கேருந்து அவர் போயிடுவார். இந்த பக்கம் வந்துட்டு சரி அம்மாப்பா டைம் ஆச்சு, நீங்களும் போங்க, நான் பார்த்துக்கிறியா? பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்களும் வந்து இவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்களா. நம்ம ஈஜன் வந்து ரொம்ப மனசார வந்துட்டு 3 டீச்சருக்கு வந்துட்டு சாரி சொல்லுவாள். சாரி, நான் உங்களை பற்றி எழுதினது ரொம்ப தப்பு. சரி ஈஜன் எப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா, நம்ம வந்துட்டு நாவல் எழுதும் போது ட்ரூவான கேரக்டரில் இருக்கவங்கள வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எழுதக்கூடாது. அப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் அது ஃப்யூச்சரில், புரியுதா? புரியுது. அதே மாதிரி சாரி சார் அப்படி சொல்லிட்டு அவர்கிட்டே சாரி சொல்லிட்டு இருப்பாளா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது. அவள் அந்த நாவலில் வந்துட்டு அவ்வளோ எமோஷன்ஸ் போட்டு எழுதியிருக்கா. ஆனால் ஆனால் என்னோட ஜாப்பனீஸ் எஸ்ஸேயில் அவகிட்டேருந்து அந்த அளவுக்கு எமோஷன்ஸே இல்லை. அடுத்த வாட்டி நீ வந்து ஜாப்பனீஸ் எஸ்ஸே எழுதும் போது அதில் எமோஷன்ஸ் இல்லை, கண்டிப்பாக உனக்கு நான் வந்து எஃப் தான் போடுவேன், ஃபெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அதுக்கு பிடி டீச்சரா அச்சோ ஈஜன் நீ ரொம்ப பேர் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாமா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம ஈஜனா சாரி சார், நான் உங்களை பற்றி தான் எழுதிட்டேன், பரவாயில்ல, எனக்கு வந்துட்டு எழுதுறதை பற்றிலாம் பெருசாக தெரியாது. ஆனால் நான் கேள்விப்பட்டேன் நீ வந்து ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தியாமே, எல்லாருக்கும் அந்த நாவல் ரொம்ப பிடிச்சிருக்காமே, எனக்கு அதை நினைக்கும் போது சந்தோஷமாக தான் இருந்தது ஈஜன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம பிடி டீச்சர் மட்டும்தாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவார் ஈஜனுக்கு. ஸோ அதனால் ஈஜனா வந்துட்டு அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அப்போ நம்ம கொரியன் டீச்சரும் பிடி டீச்சர் அவர்கிட்ட சரி ஈஜன் நீ வந்து டைம் ஆகுதுமா, கிளாஸ்க்கு போ, அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா, இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு அவளை வந்து சமாளித்து அனுப்பலான்னு போகிற டைமில் வெயிட் பண்ணு ஒரு நிமிஷம். ஏன் என்ன மாதிரி ஆள்லாம் வந்துட்டு ஹீரோ கேரக்டருக்கு செட் ஆக மாட்டாங்களா? என்ன நீ வந்து சைட் கேரக்டரில் போட்டு வச்சுருக்க, அதுவும் 4 சீனில் தான் நான் மொத்தமாகவே வரேன். இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. எப்படி என்ன மாதிரி ஒரு ஆள் அப்படி தானடா? ஆமாம்மா நீ வந்து இவனையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஏன் இவனை பார்த்தா நல்லா ஹீரோ மாதிரி தானே இருக்கான். அதான் நானும் சொல்கிறேன், என்னை பார்த்தா ஹீரோ மாதிரி தானே இருக்கு. அப்புறம் ஏன்
அந்த நாவலில் என்னை பற்றி எதுவுமே இல்லை, என்னை பற்றி பெருசாக எதுவுமே இல்லையே அப்படி சொல்லிட்டு அவரை பற்றி இல்லைன்றத அவர் கவலையை சொல்லிட்டு இருக்கா. ஈச்சுனா என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அவர் பிடி டீச்சர் தான், அவன் சும்மா அப்படிதாம்மா, அவன் வந்து அப்படிதான், நீ கண்டுக்காத, கிளம்பு கிளம்பு. இல்லை, நீ என்னோட கேரக்டரை வந்து கண்டிப்பாக இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணி ஒழுங்காக எழுதணும், புரியுதா அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து கத்திட்டு கிடப்பாரு ஜாப்பனீஸ் டீச்சர். வந்து கிளாஸ்க்குள்ளே போவாளா, ஈஜு என்னடி ஆச்சு, என்னடி ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, என்ன சொன்னாங்க? இப்போதைக்கு எதுவும் சொல்லடி, கொஞ்ச நாள் கழித்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா, சரி சரி. சார் என்ன சொன்னார், சார் என்ன சொன்னார்? உண்மையாக சொல்ல போனோன்னா சாருக்கு முன்னாடியே தெரியும். என்னது முன்னாடி தெரியுமா, என்னடி சொல்கிற? ஆமாம், அவருக்கு முன்னாடி தெரியும். அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனாலும் நான் எழுதுறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் அவர். ஸோ அதனால தான் என்னால் எழுதவே முடிஞ்சுது. அப்படியா, இப்போ வேறு அவர் வந்துட்டு தெரியும்னு வேறு சொல்லிட்டாரு. என்ன பண்ண போகிறாங்க தெரியலையேடி, அவர் மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹானுக்கு வந்துட்டு என்னதான் வந்து மாட்டி விட்டாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ நம்ம வான் வந்துட்டு கிளாஸ்க்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ற மாதிரி இங்கே யோசிச்சுட்டு இருக்க. அங்கே நம்ம வான் வந்துட்டு நம்ம ஈஜுனுக்காக ஒரு பெரிய ஜஸ்டிஃபிகேஷனே சொல்லிட்டு இருப்பாருங்க. என்னெல்லாம் சொல்லிட்டு இருப்பாருன்னா, அது எப்படின்னா வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவளோட திறமையெல்லாம் வந்து வெளிக்காமிக்கணும்னு நினைக்கும் போது நான் அதை தடுக்க முடியும், எப்படி அதை நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனாலும் இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. அப்படிலாம் இல்லை, நம்மளோட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லவ் ஹானி அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்களும் அவங்க ஸ்கூல் டைமில் தான் அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க எழுதின நாவல் வந்து எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு தெரியுமா? கடைசியில் அவங்க ராயல்ட்டியை கூட அவங்க வந்துட்டு அவங்களோட மக்களுக்காக வந்து கொடுத்துட்டாங்க. என்னது ராயல்ட்டியை கொடுத்துட்டாங்களா? யார்ப்பா அது? அதாவது அது எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ என்ன என்ன சொல்ல வரீங்க? சரி நீங்கள் சொல்லுங்கள் சார், அதை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அதாவது நானே இப்போ தான் அவன் நாவலில் படித்து பார்த்தேன். கமெண்ட்ஸில் நீங்கள் பார்க்கணும், எவ்வளோ ரீச் ஆயிருக்கு தெரியுமா? எவ்வளோ ரீச் ஆயிருக்கு? ஒரு 1000 பேர் படிச்சிருப்பாங்களா? என்னது 1000 பேரா? 1,00,000 பேர் படிச்சிருக்காங்க. என்னது 1,00,000 பேர் படிச்சிருக்காங்களா? அவ்வளோ ஃபேமஸான நாவல் ஆயிடுச்சு அது. ஆனாலும் டீச்சர்ஸ் பற்றி எழுதினதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இங்கே ஒரு பாப்புலராக வந்துட்டு ஒரு ஹேஷ்டேக் போயிட்டு இருக்கு, அவன் மேலே வந்து கமிட்டி எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, இமுக் மேலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மிஸ்டர் சாங் சைலண்டாக இருங்க, போதும் பேசினது. ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சைலண்ட் ஆகிடுவாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது மூலிமா நம்ம ஸ்கூலோட மான மரியாதை எல்லாமே போயிடும். நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க, நீங்கள் இந்த பக்கம் தான் யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் நம்ம ஸ்கூல்லேருந்து இந்த மாதிரி ஒரு அறிவாளி ரைட்டர் வந்துட்டாங்க அப்படின்னா, மிஸ்டர் சங் ஓகே நான் வாயை மூடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவர் வந்து ஜிப்பு மூடி வாயை க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாரா? ஆனால் நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. நாளை பின்ன நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு ஜேகே ராலிங்ஸ் மாதிரி ஹாரி பாட்டர் எழுதுகிற ரைட்டர் மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்ற போது நம்ம ஸ்கூலுக்கு பெருமை தானே? ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம வானை ஸ்கோர் பண்ணுறதுக்கு, சரி இதுக்கு நான் வந்துட்டு ஒரு நல்ல முடிவாக யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எங்கள் பிரின்சிபல் வந்து நல்லா யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிச்சு 4 நாள் ஓடி போச்சு. சரி, இப்போ நாங்கள் வந்துட்டு ஸ்கூல் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, என்னதான் ஈஜுன் நீ ரொம்ப பெரிய பாப்புலரான ரைட்டராக இருந்தாலும் நீ வந்து டீச்சரை பற்றி எழுதினது ஸ்கூலுக்கு தப்பான செயலாக தான் இருக்குது. அது மூலிமா 4 பசங்க வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நீ பண்ண தப்பு வந்து ஓரளவு கன்சிடர் பண்ணலாம், உனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் தரலான்னு சொல்லிட்டு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, உனக்கு வந்து 5 நாள் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்ல எங்கள் ஈஜனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும். கடவுளே நல்ல வேலை, ஜாலி தாண்டா, 5 நாள் சஸ்பென்ஷன் மட்டும் தானே அப்படின்ற மாதிரி. அதனால நம்ம வானு வந்துட்டு அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பாரு. ஈஜனுக்குள்ள பயங்கர சந்தோஷமாயிடும். என்னடி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஏதாவது பெருசாக அதை சொல்லிட்டாங்களா? அதாவது எனக்கு சஸ்பென்ஷன் 5 நாள். என்னது சஸ்பென்ஷனா? சஸ்பென்ஷனா? அதுவும் 5 நாளா? அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஜாலியாக வந்து குதிச்சிட்டு இருப்பாளுங்களா? அப்போ நம்ம சாய் வந்துட்டு ஒரு நிமிஷம் இல்லைங்க, சஸ்பென்ஷனாக இருந்தாலும் அது அவளோட ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் மென்ஷன் பண்ணுவாங்கள்ல, ஸ்கூல் ரெக்கார்ட்ஸில் மென்ஷன் பண்ணால் அப்போ நாளைக்கு காலேஜில் போகும்போது கேட்பானுங்கள்ல. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லடி. இப்போ ஸ்கூலை விட்டு தூக்குறதுக்கும் சஸ்பென்ஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பெருசாக இருக்காது. பரவாயில்ல, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் பண்ண தப்பு தானே, அதனால அந்த டைமில் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஜனும் கான்ஃபிடென்ட் சொல்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷமாயிடும். நல்ல வேலை சஸ்பென்ஷன் தாண்டி ஸ்கூல் எடுத்து வைக்கல, ஜாலி தான் அப்படி சொல்லிட்டு வந்து ஜாலியாக எல்லாம் குதிச்சிட்டு இருப்பாளுங்க. சரி பசங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஈஜனுக்கு வந்து 5 நாள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதை பண்ண தப்புக்கு வந்து பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக அவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது, நான் பண்ணதும் தப்பு தான், நான் வந்து ஈஜனுக்கு மட்டும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அதனால நிறைய பசங்க நீங்கள் நினச்சிருக்கலாம் நான் ஈஜனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவராக நடந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு.
ஸோ அந்த மாதிரி நான் யாரையாவது நினைக்க வச்சுருந்தேன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம வான் சொல்ல நம்ம ஹானுக்கு தான் நல்லாவே தெரியும் அவருக்கு தான் வந்துட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவளும் வந்துட்டு அப்படி சைலண்ட்டாக வந்து பார்த்துட்டு தான் இருப்பா. சார் சரி இப்போ நீ எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்க? அதாவது நான் உங்களுக்கு ப்ராப்பராக தேங்க்ஸ் சொல்லலை அதனால தான். தேங்க்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை ஈஜோன். ஆனால் சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்கள் ஏன் சார் எனக்கு ஃபேவராக நடந்துக்கிட்டீங்க? அதாவது நீங்கள் நீங்கள் ஏன் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி நின்னீங்க? நீங்கள் ஏன் வந்து பிரின்சிபல் ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு முன்னாடி உங்களை நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஏன் சார்? அதாவது ஈஜோன் ஏன்னா ஏன்னா நீ என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட். ஹா? ஸ்டூடெண்ட்டா? வெறும் ஸ்டூடெண்ட் அதனால தான் பண்ணீங்களா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். இங்கே நம்ம ஈஜனுக்கா என்ன இது அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கும் லைட்டாக அப்படி தான் இருந்திருக்கும். அப்புறம் இங்கே நம்ம ஈஜன் வந்துட்டு அவள் 5 நாள் சஸ்பென்ஷனை எப்படி அவள் வந்துட்டு கடந்தாலும் காமிக்கிறாங்க. ஒன்றுமே பண்ணலங்க, ஜாலியாக வந்து பெட்டில் படுத்துட்டு அப்படியே நாய்க்குட்டியெல்லாம் வந்து கொஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டா. ஸோ 5 நாள் இப்படியே போயிடுச்சா. நான் வந்துட்டு ஒரு ஷார்ட் கொடுக்கலான் இருக்கேன். எதுக்குடா என்ன ஆச்சு? அதாவது நான் என் லைஃப்க்கு என்ன வேணுமோ அது பார்த்துட்டு போகலான் இருக்கேன். என்ன ஆச்சு எங்கேயாவது போறியா? அப்படி சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் ஷாக்காக நம்ம கொரியன் டீச்சருக்கு மட்டும் புரிஞ்சிருச்சு. நம்ம ஹீஜன் கிடைச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்கங்க. ரொம்ப லக்கான பொண்ணு அவள். ஸோ வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவளுக்கு ஸ்வீட்டு சாப்பிடலாம் கொடுத்து வெல்கம் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் நம்ம ஹான் வந்து கொஞ்சம் பொறாமையாக தான் பார்த்துட்ருப்பா. அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து 2 பேரும் தண்ணி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹான் என்ன சொல்லுவானா, என்னை மன்னிச்சிரு. ஆக்சுவலி வந்துட்டு சார் வந்து உன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் வந்து அத பிரேக் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு போய் பண்ணேன். இத மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்பு தான். இல்ல, இல்ல. நீ பண்ணதுலயும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? நான் வந்துட்டு கில்ட்லயே இருந்திருப்பேன். இத வந்துட்டு நான் ஒருத்தங்களுக்கு தெரியாம அவங்கள பத்தி எழுதிட்டு இருக்கேன் அப்படின்ற கில்ட்லயே கடைசி வரைக்கும் இருந்திருப்பேன். இப்ப நீ பண்ணதுனால பாரு, அவங்க கிட்ட என்னால வந்து மன்னிப்பு கேட்க முடிஞ்சது. அப்படி சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையா பேசுவாங்க. அத கேட்கும்போது நம்ம ஹானுக்கு வந்துட்டு, ச்சே! இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ண? அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா 2 பேரும் கடைசியில சேர்ந்துருவாங்களா? அப்படி 2 பேரும் வந்து போயிட்டுருப்பாங்க. எங்க நம்ப கிளாஸ் ரூம் போலயா? இல்ல, இல்ல. இன்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஆடிட்டோரியம்ல வந்து தியா மேம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஸ்பீச் குடுக்க போறாங்க. ஓ! அப்படியா? அப்ப நம்ப ஈஜனுக்கு வந்துட்டு ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வருமா? அத பார்த்துட்டு, சரி, சரி நீ வந்து போ. எனக்கு வந்துட்டு ஏசி ரிமோட் வாங்க சொல்லியிருக்காங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு இவ போவா. அங்க போய் பார்த்தா நம்ப தியா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாளா, அத பார்த்துட்டு, ஹாய். ஓ! நீயா? ஓ! நீ தானே அந்த காஃபி ஷாப்பு. ஃபைனலி ரொம்ப நேரம் கழிச்சு இப்ப தான் ஒரு தெரிஞ்ச மூஞ்சிய நான் பார்க்குறேன். அப்படியா? அ ஏன் நீங்க இவ்வளோ பதட்டமா இருக்கீங்க? ஆமா, நான் ஸ்பீச் குடுக்க போறேன்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப டீனேஜர் ஆடியன்ஸ் முன்னாடி குடுக்க போறேன். ஸோ, அதனால எனக்கு வந்து உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல எந்த மாரி நான் வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கேன்னே தெரியலையா? ஸோ, அதனால கொஞ்சம் நர்வஸா இருக்கு. நாங்க அந்த அளவுக்கு மோசமானவங்க கிடையாது. நீங்க எங்க சாப்பாடு திருடாத வரைக்கும் நாங்க உங்கள கடிக்க மாட்டோம். அப்படி சொல்லிட்டு இருப்பா. அதனால அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் காமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா, அப்பதான் நம்ம வானும் வருவாரு. வான் வந்துட்டு இவகிட்ட ரிமோட்ட குடுத்துட்டு, "சரி வா ப்ரிப்பேர் பண்ணிட்டல்ல?" "ஆ பண்ணிட்டு தான் நெனைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா பார்த்துக்கலாம்." அப்படி சொல்லிட்டு இவரு கூட்டிட்டு போயிட்டுருப்பாரு. அப்ப அவ வேற, "சரி நான் நல்லா பண்ணணும்னு கடவுள வேண்டிக்கோ சரியா?" சரி, சரி நீங்க நல்லா தான் பண்ணுவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்புறம் அவ ஸ்பீச் குடுக்க ஆரம்பிச்சுருவா. இங்க நம்ம ஈஜன்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு என்ன சொல்லுவான்னா, அவ ஸ்கூல் டைம்லேருந்து அவளுக்கு எப்படி மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபன்னாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. ஸோ பசங்களுக்கும் புரியிற மாரி இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு ஃபன்னாவே அந்த இன்ட்ராக்ஷன் போயிட்டுருக்குமா. அப்போ ஒரு இடத்துல என்ன சொல்லுவான்னா, சரி நாங்க வந்து மேக்ஸ் ஒலிம்பியாட்ல ஒரு டைம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அப்போ வந்துட்டு கொரியா தான் வின் பண்ற மாரி இருந்துச்சு அந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல. ஆனா ஒருத்தவங்க வந்துட்டு திடீர்னு வந்துட்டு அந்த கேம விட்டு போயிட்டாங்க. அது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் வந்து யாருன்னு பார்த்துட்டு இருப்பாங்களா? அது உங்க டீச்சர் மேக்ஸ் டீச்சர் இதோ பின்னாடி உட்காந்துருக்காரே அவரு தான். அவருனால தான் நாங்க வந்து 2ண்ட் பொசிஷன் வாங்குனோம். அவரு போனதுனால. அப்படி சொன்னம்போது, பசங்கலாம் வந்து அவர பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா, அத கேட்டு நம்ம ஈஜன் வந்து என்ன சொல்லுவான்னா, "ஆ கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாரி இருந்தாலும், அவங்க ரொம்ப கூலா இருக்காங்கல்ல. நான் இங்க உட்காந்து கிளாப் தான் தட்ட முடியும்." அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பா.
அப்புறம் பசங்கலாம் வந்துட்டு நம்ம தியா கூட வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்களா, அத பார்த்துட்டு நம்ம ஈஜுனும் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்டி சொல்லிட்டு நம்ம வான் கிட்ட நீட்ட, "வானா எடுக்க போறியா?" அப்படின்ற மாரி பார்ப்பாரு. "ஆமா, ஆமா" அப்படி சொல்லிட்டு இவளும் வந்துட்டு அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு நம்ம தியா என்ன சொல்லுவான்னா, "இதோ இவ தான் இந்த பொண்ணால தான் நான் கொஞ்சம் காமாவே ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு அவ தான் என்ன கொஞ்சம் ரிலாக்ஸா ஆக்குனா. இல்லைனா கடைசி நிமிஷத்துல கண்டிப்பா ஏதாவது சொதப்பியிருப்பேன்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. அப்ப நம்ம வானா வந்துட்டு, "சரி ஈஜுன் நீ போயிட்டு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ல வந்துட்டு போர்ட்ல போயிட்டு மென்ஷன் பண்ணிடு. இந்த மாரி வந்து ஒரு குவிஸ் காம்படிஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போற டைம்ல இவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிட்டு இருப்பாங்களா, அத பார்த்து நம்ம ஜாய், அவங்க 2 பேரும் கியூட்டான கப்புலா இருக்காங்கல்ல அப்படி சொல்லி சொல்லுவா. நம்ம யூசுவலா பார்த்துட்டே இருப்பா. ஏய் சாரிடி. நீ ஏன்டி சாரி சொல்ற? அது எனக்கே தெரியுது. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வந்து சோக பாட்டு பாடிட்டே போயிட்டு இருப்பாளுங்க. இந்த பக்கம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்களா. என்னடா கடைசியில வந்துட்டு ரிசர்ச் ஒத்துக்கிட்ட போல இருக்கு. ஆனா தனியா பண்ண போறியா? என் கூட ஜாயின் பண்ண போறதில்ல? அதெல்லாம் இல்ல. நான் தனியா தான் பண்ண போறேன். அதுதான் ஏன் கடைசில வந்துட்டு நீ தானே ஃபீல் பண்ண போற பார்த்துக்கோ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிளம்பு, கிளம்பு. டேய் என்ன அனுப்புறதுலயே இருடா நீ. அப்படி சொல்லிட்டு இவங்களும் வந்து கிளம்பி போயிட்டுருப்பாங்க. அப்புறம் எங்க ஸ்பெஷல் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம வான் வந்து எல்லாரையுமே வந்து பேப்பர்லாம் குடுத்து எழுத வச்சுட்டுருப்பாரு டெஸ்ட்டு. நம்ம ஈஜி வந்து ஒண்ணுமே பண்ணாம அந்த பேப்பர தான் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்திருப்பா. ஆனா வந்துட்டு, சரி டைம் ஆச்சு பசங்கள குடுங்க அப்படி சொல்ற டைம்ல தான் உட்காந்து மாங்கு மாங்குன்னு எழுதுவாளா, அது பார்த்தா அவரு, "என்ன இவ இப்பதான் ஏதோ எழுதுறா?" சரி அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாரு. அப்புறம் "டைம் ஆச்சு ஜோன் கொண்டு வந்து குடு" அப்படி சொல்லுவாரு. அப்பயும் உட்காந்து எழுதிட்டே இருப்பாளா, நான் சொன்னேன் கொண்டு வர சொன்னேன் அப்படி சொன்னதுக்கப்புறம் இவளே வந்துட்டு கொண்டு வந்து குடுப்பா. பார்த்தா வந்து பேப்பர்ல ஒண்ணுமே எழுதியிருக்க மாட்டா. அவருக்கு ரொம்ப கடுப்பாவும், "என்னது இது அப்ப பண்ண பேப்பரு" அப்படி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஈஜுன பார்த்துட்டு, அவளா "திருப்பி பாருங்க" அப்படி சொல்லுவா. பின்னாடி ஏதாவது எழுதியிருப்பாளோ அப்படி சொல்லி பார்த்தா, ஏதோ எஸ்ஸே மாரி எழுதி வச்சிருக்கா. சிலதெல்லாம் வந்துட்டு வழிமுறையிலே வராது. சில விஷயத்துக்குலாம் கண்டிஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாரி எதுவுமே கிடையாது. அததான் வந்துட்டு அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதெல்லாம் வந்து சேர்த்து போட்டு நம்ம சொல்லணும்னா, அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஃபாலோயிங் ரொமான்ஸ். ஸோ, அப்சல்யூட் வேல்யூன்னா என்னதுன்னா, கிளாஸஸ், அப்புறம் பீஜியன், அப்புறம் கிளாஸ் ரூம், எமர்ஜென்சி ரூம், ஆஃப்டர் கிளாஸஸ், அதுக்கப்புறம் நாவல், கடைசியில பஸ் ஸ்டாப். இதெல்லாம் தான் அவங்க 2 பேரும் வந்துட்டு அதிகமா டைம் ஸ்பெண்ட் டைம். ஸோ, அதனால வந்துட்டு அதெல்லாம் ஒரு மெமரியா உட்காந்து எழுதியிருக்க, நம்ம வான் அதெல்லாம் பார்த்துட்டு பெண்ண வச்சு திருத்திட்டு இருப்பாரு. என்ன எழுத போறாரு அப்படி சொல்லிட்டு, அவ ஆர்வத்தோட நம்மளும் ஆர்வமா பார்த்தா, அதுல இருக்க மிஸ்டேக்ஸ்லாம் கண்டுபிடிச்சு அவகிட்ட குடுத்துருப்பாரா? "என்னது சார்? என்னதா? நீ தான் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எழுதியிருக்க. அப்புறம் அதுல எழுதின ஃபார்முலாவே எல்லாமே மிஸ்டேக்கா இருக்கு." சார் நான் இது எதுக்கு எழுதினேன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க நீங்க தான் என்னோட அப்சல்யூட் வேல்யூ. ஆ? அதாவது நீங்க தான் என்னோட அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ரொமான்ஸ். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம வான் வந்து எதுவுமே பேசாம அவரே பார்த்துட்டு இருப்பாரா? "ஏய் என்னடி சொல்ற? அவரா சொன்னாரு?" "ஆமா அவர் தான் சொன்னாரு." "ஏன் உனக்கு நம்புற மாரி இல்லையா?" ஆனாலும் சரி இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லு? "ஏய் இந்த ட்ரெஸ் அடி போடுவ." அப்ப இது? "ஏய் என்னடி ட்ரெஸ் இது?" அப்ப இது? ஜூன் என்ன ட்ரெஸ் இதெல்லாம் போட்டு போற? இந்த மாரியாடி வெளிய போட்டு போவாங்க? ஆமால்ல, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு நம்ம ரொம்ப நல்லா போனோம்ல. அவரு என்ன சொன்னாரு தெரியுமா? ஜூன் சொல்லுங்க சார். இந்த சாட்டர்டே நீ ஃப்ரீயா இருக்கியா? ஆ அவரு என்ன ஃப்ரீயா இருக்கியான்னு கேட்டாரு. வீக்கெண்ட்ல பிரைவேட் மீட்டிங். நெனச்சாலே சந்தோஷமா இருக்கே. சரி இப்ப நான் என்ன ட்ரெஸ் தான் போடுவேன்? ஐயோ! இன்னும் 2 நாள் இருக்கு. கடவுளே! இன்னும் 1 நாளா? நாளைக்கு தான் ஃபைனலி. ஹா! டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான். அப்படின்னு பயங்கர சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு, கியூட்டா அப்படியே வந்திருப்பாளா! அப்போ வந்துட்டு, "மேடம் நீங்க டேபிள் புக் பண்ணிட்டீங்களா?" நான் புக் பண்ணிட்டாங்க தான் நெனைக்கிறேன்." காஹூசான்னு சொல்லிட்டு ஏதாவது நேம் இருக்கா?" "அப்படி ஒண்ணும் நேம் புக் பண்ணலையே மேம்." "என்னது அவர் பேர்ல புக் பண்ணலையா? அப்படின்னா என் பேர்ல பண்ணியிருப்பாரோ?" "ஹா ஈஜூன்னு ஏதாவது இருக்கா?" "அப்படியும் இல்லையே." ஓ! இல்லையா? சரி பரவால்ல, பரவால்ல. 2 பேர் உட்கார்ற மாரி ஒரு டேபிள் ஒண்ணு புக் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே மேடம். வாங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட் வந்து கொண்டு போய் உட்கார வைப்பாங்களா? ஏன்டி எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குடி. அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். சரி இந்த பாஸ்தா ஆர்டர் பண்ணி சாப்பிடாத சரியா? அது நீ வந்து வாயில வந்துட்டு ரொப்பிட்டு சாப்பிட்டுட்டு கிடப்ப. ஸோ அதனால அதெல்லாம் சாப்பிடாத. ஓகே, ஓகே. ரொம்ப கிளாஸா சாப்பிடணும். புரியுது, புரியுது. அப்படி சொல்லிட்டு எங்க ஃப்ரெண்டுக்கு வந்து டெக்ஸ்ட் அனுப்பி வந்துட்டு எப்படிதான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்படியே புள்ள வந்துட்டு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருப்பாளா, அப்ப யாரோ வர மாரி இருக்கும். சரி அவரு தான் வந்துட்டாரா அப்படி சொல்லி பார்த்தா, பின்னாடி நம்ம ஹார்ன் வந்து நிப்பா. ஹார்ன் இவள பார்த்த உடனே,
ச்சே! அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அவளும் வந்து ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. அவகிட்டயும் வந்துட்டு சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அவளும் டேட் நினைச்சு தான் வந்திருக்கா. இப்ப எதுக்கு அவரு நம்மள கூப்பிட்டுருக்காருன்னா, நம்ம 2 பேரும் சமாதானப்படுத்தணும்னு கூப்பிட்டுருக்காரு. அப்படிதானே? நானும் அதான் நெனைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே தண்ணி எடுத்து குடிப்பாளுங்க. அவளுங்க மைண்ட் வைஸ் எப்படி இருக்கும்னா, நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமாம் சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. கண்டிப்பா இந்த மாரி தான் இருந்திருக்கும். அப்ப நம்ம வான் வேற வருவாரா? வான் கிட்ட வந்து அந்த ரிசர்வ் பண்ற ஆன்டி வந்துட்டு, என்ன சார் என்ன டேபிள்? அது 12 பேர் இருக்க மாரி ஒரு டேபிள் புக் பண்ணிடுங்க. ஆஃப்டர் ஸ்கூல் பார்ட்டி." "ஓ! ஆஃப்டர் ஸ்கூல் பார்ட்டியா? ஓகே, ஓகே. நீங்க 2 பேரும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. எங்க தல எழுத்து சார்." அப்படி சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு அப்படியே அந்த எல்லாரும் அந்த டேபிள்ல போய் உட்காந்துருப்பாங்களா? "ஆமா, நீங்க 2 பேரும் ஏன்டி இவ்ளோ சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க?" "அதுவா? இது லாஸ்ட் வீக்கெண்ட்ல அதனால தான்." அப்படி சொல்லிட்டு எங்க 2 பேருக்கும் வந்து சிரிப்பே வராம சிரிச்சுட்டு இருப்பாளுங்க. அப்போ ஃப்ரெண்டு வேற, "ஏய் என்னடி ஆச்சு? டே எப்படி போச்சு? ஃபோட்டோலாம் அனுப்பு." "ஆ அனுப்புறேன்." காய்ஸ் நம்ம ஒரு மெமரிக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா?" எடுத்துக்கலாமே." அப்படி சொன்னதுக்கப்புறம் இவ வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விடுவா. இங்க நம்ம வார்ட் வந்துட்டு அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்துப்பாரா, எழுந்து கண்ணாடி போட்டா அவருக்கு வந்து கண்ணே தெரியல. அதனால, "டேய் யூன், யூன் என்னடா என்னாச்சு?" "ஆ என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போடா." "என்ன ஆச்சுடா?" "எனக்கு கண்ணு தெரியல. என்னால பார்க்க முடியல." "என்ன சொல்ற? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போடா." அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் இங்க வந்து நம்ப வானுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல செக்கப் தான் போயிட்டு இருக்குமா. அப்புறம் இங்க வந்து டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வான் கிட்ட என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இந்த மாரி வந்துட்டு உங்க கண்ல வந்துட்டு திக்னெஸ்ஸா வந்து நெறைய கேட்ராக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ, அதனால அத நம்ம சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணணும் அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. டேய் அது எனக்கு ரொம்ப வருஷமா இருக்குல்ல? ஆமா ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா இவ்வளோ நாள் பிரச்சனை இல்லாம இருந்தது. இப்ப ஏன் இந்த திடீர்னு இந்த பிரச்சனை வந்ததுன்னு தெரியலையே! அப்படி சொல்லிட்டு இவனுங்க பேசிட்டு இருக்க, இங்க யாரோ அழுவுற மாரி சத்தம் கேட்கும். டேய் என்னடா அழுவுறியா நீ? ஏன்டா இவன யார்றா அப்ப வந்துட்டு இவ்ளோ பேப்பர் படிக்க சொன்னது பாரு. இப்ப நார்மலா டீச்சரா இருந்தா என்ன ஆகிட்டு போ வேண்டியது தானே. கண்ணு தான் சரியில்ல தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு அவனுக்கு கண்ணு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு பாரு. இப்போ அவன் நைட் எல்லாம் உட்காந்து படிச்சதுனால தான் இந்த மாரி ஆயிடுச்சு அவனுக்கு. அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம ஜாப்பனீஸ் டீச்சர் வந்து கதறிட்டு இருப்பாரா. டேய் டேய் அவனுக்கு ஒண்ணும் இல்லடா சரியாயிடும் சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவன காம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதானே வான் வருவாரா வான பார்த்து ஒரு பயங்கரமா கத்துவாரு. டேய் ஏன்டா உன்ன பார்த்துக்கவே மாட்டியாடா நீ? சரி 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 இது ஒண்ணும் இல்ல. ஒரு சர்ஜரி பண்ணா சரியாயிடும் சொல்லிட்டாங்க. என்ன சர்ஜரியா? ஆமாமா. சரி, சரி வாங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் வந்து கூட்டிட்டு போயிட்டுருப்பாரு. அப்புறம் இங்க வந்து நம்ம கிளாஸ்க்கு நம்ம கொரியன் டீச்சர் தான் வருவாரா, கொரியன் டீச்சர் வந்து பசங்கள வந்து "ஏன் வார்டன் சார் வரல?" அப்படின்ற மாரி பார்த்துட்டுருப்பாங்க. அப்ப அவரு என்ன சொல்லுவாருன்னா, "வார்டுக்கு வந்து லைட்டா கொஞ்சம் ஐசைட் ப்ராப்ளமா இருக்குமா. ஸோ அதனால தான். அவரு வந்து ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நாள்ல வந்துருவாரு. சரிங்களா? அதுவரைக்கும் நான் தான் உங்களுக்கு வந்து கிளாஸ் டீச்சரா இருப்பேன்." அப்படி சொல்லிட்டு அவரு வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவாரு. இங்க நம்ம ஈஜினா, "சார், சார், சார், சார் கண்ல அவருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா சார்? அவருக்கு வந்துட்டு கண்ணு ப்ராப்ளம் ரொம்ப பெருசா சார்? நார்மலா அவரால இனிமேல் பார்க்க முடியுமா? அவருக்கு இந்த கிளாஸஸ் அதனால இன்னும் பிரச்சனை ஆயிடுச்சா? அவரு எங்க இருக்காரு சார்? வீட்ல இருக்காரு. அவரு எங்க இருக்காரு? ஈஜின் உனக்கு கிளாஸ் இல்லையாம்மா? சார் அவரு எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு சார்? சொல்லுங்க." அப்படிங்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வான வந்து தேத்திட்டு இருப்பாங்க. சரிடா சரி, எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ஒண்ணும் கவலைப்படாத புரியுதா? அழுதுட்டு இருக்காதடா. ஆமாமா, நீ பார்க்கறதுக்கு வந்து குரங்கு மாரி தான் இருப்ப. கிளாஸ் போட்ட குரங்கு. ஓ! இனிமேல் கிளாஸ் போட மாட்டியோ? கிளாஸ் போடாத குரங்குடா நீ. சரி, சரி. எல்லாருமே ஃபைட்டிங் அப்படி சொல்லிட்டு அவர வந்துட்டு அப்படியே ஸ்ட்ராங் பண்ணி அனுப்பிட்டு இருப்பாங்களா சிரிச்சிரிக்கி. இங்க நம்ம ஈஜுன் வந்து தெரிச்சு ஓடிட்டுருப்பா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் "ஏய் ஈஜுன் எங்கடி ஓடுற?" அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. ஆனா கண்டுக்காம ஓடிட்டுருப்பா. அப்பதான் வந்துட்டு நம்ம வந்து கொரியன் டீச்சர் என்ன சொல்லியிருப்பாருன்னு அப்படியே யோசிச்சுட்டே போயிட்டுருப்பா. அவரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, "அவன் தாம்மா சொன்னான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நாங்க சொல்லவே இல்ல. சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்ட்டு இருந்தோம்." அதே மாரி தான் இப்போ அவனுக்கு சர்ஜரிலாம் முடிஞ்சிருச்சும்மா. அவன் வந்து ஹனா யூனிவர்சிட்டில தான் இருக்கான். மெடிக்கல் சென்டர்ல அப்படி சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ தெரிச்சு ஓடிட்டுருப்பா அங்க தான். இங்க வந்துட்டு டாக்டர் வந்துட்டு, "சரி உங்களுக்கு கண்ல ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்றீங்களா?" "இல்ல, இல்ல அதெல்லாம் இல்ல. எனக்கு ஓகே தான்." "சரி இதுக்கப்புறம் என்னால படிக்க முடியும்ல? நான் எல்லாமே பண்ண முடியும்ல?" அதெல்லாம் முடியும். நீங்க வந்துட்டு ஒரு 3, 4 வீக்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் நீங்க நார்மல் ஆயிடுவீங்க." அப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுவாங்க. டாக்டர் போன கொஞ்ச நேரத்துல நம்ம ஈஜின் வந்துட்டு அப்படியே அறக்க பறக்க ஓடி வந்து மூச்சு வாங்கி நிப்பாளா! அத பார்த்து அதாவது பார்க்க கூட முடியலங்க நம்ம வானால. நம்ம ஈஜின் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஆனா அவளோட மூச்சு வாங்குற சவுண்டுலயே அவ மூச்சு விடுறதுலயே வந்துட்டு நம்ம ஈஜுன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம வான் என்ன சொல்வார்ன்னா, "ஈஜுன் நீ வந்துட்டு பெர்மிஷன் கேட்காம ஸ்கூல்லேருந்து வெளிய வந்திருக்க. ஸோ அதனால உனக்கு கண்டிப்பா வந்து 2 மார்க் நான் மைனஸ் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. இப்ப சொல்லுங்க. நம்ம வானுக்கு ஈஜின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா? இல்லையா? இத விட இத விட யாருங்க சொல்ல முடியும்? எனிவேஸ் பேக் டூ த ஸ்டோரி. சார் சார் நீங்க ஓகே தான? இப்போ ஓகே தான? ஈஜின் உன்னோட நான்ஸ் தான அப்சல்யூட் வேல்யூ. அதோட
என்னோட ஆன்சர் என்ன தெரியுமா? நான் பண்ண ப்ராமிஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. ஒரு குட்டி குழந்தை ஆன்னு அழுதுட்டு இருக்குமா, அப்போ இங்கே ஒரு பையன் வந்துட்டு, "என்ன ஆச்சும்மா, ரொம்ப வலிக்குதா?" "இல்ல, எங்க அம்மா வந்துட்டு இந்த வாட்டியும் நான் வந்து தப்பு தப்பா ஆன்சர் எழுதிட்டேன்னா, கண்டிப்பா என்ன வந்து என்னோட ஃபேவரட் ஷோ வந்து பார்க்க விட மாட்டாங்க." அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. ஸோ அதனால இங்கே நம்ம வான் வந்துட்டு, "சரி சரி நான் சொல்லித்தரேன்" அப்படி சொல்லிட்டு, வானோட சின்ன வயசு தாங்க அது. அதே மாதிரி அது நம்ம ஈஜுன் தான். ஸோ அதனால வந்து அந்த குட்டி பையன் வந்து என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, அவளுக்கு வந்து மேத்ஸ் வந்து சொல்லிக் குடுத்துட்ருப்பான். எப்படி வந்து சப்ட்ராக்ட் பண்றது, அடிஷன் எப்படி பண்றது, அப்படி சொல்லிட்டு கியூட்டா சொல்லிக் குடுத்துட்ருப்பான். அவளும் வந்து கியூட்டா அதெல்லாம் பண்ணிட்டுருப்பாளா, பரவாயில்லையே மேத்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நான் வந்து கண்டிப்பா அடுத்த வாட்டி உங்ககிட்ட வந்து என்னோட மேத்ஸ் ஸ்கோர வந்துட்டு டாப் ஸ்கோர தான் காமிப்பேன். அப்படி சொல்லிட்டு இவ வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாளா, ஸோ அதனால வந்துட்டு நம்ம வார்டு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு அந்த வயசுல. இதெல்லாம் வந்துட்டு வக்குனே ப்ராமிஸ் மட்டும் பண்ணா போதுமா? செயல்ல காமிக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் உன்ன நான் பார்த்ததுக்கப்புறம் உன்னோட மேத்ஸ் ஸ்கோர் நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? 4 மார்க். ஹா! என்னால யோசிக்கவே முடியல அத. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உனக்கு தெரியுமா? உனக்கு குடுத்த ப்ராமிஸ வந்து காப்பாத்துறதுக்காக நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இந்த பொசிஷனுக்கு நான் வர்றதுக்கு. ஹா! வாவ்! இதுதான் வந்து டெஸ்டினின்னு சொல்லுவாங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் கடவுளே! என்ன சொல்ற? ஒண்ணும் இல்ல சார். அப்படி சொல்லிட்டு இங்க நம்ம ஏஜென்ட் வந்துட்டு சந்தோஷப்பட, நம்ம வான் கொஞ்சம் கோவத்துல தான் இருப்பாரு. சரி, அவங்க வரலையா? யாரு? அதுதான், நீங்க 2 பேரும் டேட் பண்ணலையா? நான் தான் முன்னாடி சொல்லியிருக்கேனே, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா நீங்க பண்றத பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க அவங்க கூட இருக்கும்போது மட்டும் அப்படியே சிரிச்சு பேசிட்டு, மூஞ்சி ஃபுல்லா சிரிப்பு மட்டும் தானே இருக்கு. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீ சிரிக்க மாட்டியா? ஆ, ஓகே. இப்போ என்னால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குதுன்னு நெனைக்கிறேன். எதுக்கு? அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சரி, உங்களுக்கு சீக்கிரமா சரியாயிடும். கிளம்பு, கிளம்பு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆ, ஓகே, ஓகே சார். பார்த்துக்கோங்க. அப்படி சொல்லிட்டு போவாளா, அதுக்குள்ள அவரு, ஈஜுன் போறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் இத சரி பண்ணிட்டு போயேன். ஓகே, ஓகே சார். அப்படி சொல்லிட்டு இவளும் வந்துட்டு அவருக்கு சரி பண்ணி குடுத்துட்டுருப்பா. இங்க நம்ம வான் வந்துட்டு அவருக்கு எல்லாமே புரிஞ்சு புரியாத மாரி பேசுற மாரி தான் தெரியுது. ஏன்னா வான் மாரி மெச்சூரான ஆளுக்கு நம்ம ஈஜுன் பேசுறது புரியலையா? நல்லாவே புரியும். ஆனா அவரு வந்து பொறி வச்சு பேசிட்டு இருக்காரு. சரி பார்ப்போம். அப்பா, அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமா, ஆமா, ஆமா. சொல்லுங்க. என்னடி சொல்லணும்? அதாவது நான் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேனா? என்னடி சொல்ற? நான் வந்துட்டு ஒரு ஃபார்மசிஸ்ட். ஸோ ஏதாவது உனக்கு உடம்பு சரியில்லன்னா நானே மாத்திரை குடுத்துருவேன். நான் எதுக்கு உன்ன அட்மிட் பண்ண போறேன்? ஆ, அப்படியா? நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பேன். ஏதாவது ஒரு நாள் இல்லவே இல்ல. என்ன சொல்றீங்க? அப்பா, இல்லம்மா. என்னது இல்லையா? அப்பன்னா அது வேற பொண்ணா? அவரு வேற பொண்ணு தான் என்ன நெனச்சுட்டு இருக்காரோ! அப்டி சொல்லிட்டு, இவ வந்து இங்க கன்ஃப்யூஸ் ஆயிட்டு இருக்க. இங்க நம்ம வார்டன் வந்து ஒரு இன்டர்வியூ குடுத்துட்டு இருப்பாரு. சரி, நீங்க ஏன் மேத்ஸ் டீச்சர் ஆகணும்னு நெனச்சீங்க? அது ஏன்னா, மேத்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். அதுவும் வந்துட்டு நான் என்னோட கிளாஸ் படிக்கிற டைம்ல, ஒரு சில காரணத்தினால என்னால அந்த மேத்ஸ் ஒலிம்பியாட வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாம போச்சு. ஸோ, அதனால நான் வந்துட்டு மேத்ஸ் கன்டின்யூ பண்ணணும்னு நெனச்சேன் வாழ்க்கையில. அதனால தான் இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்தேன். அதுவும் என்னோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணா இருக்கும்போது அவளுக்கு நான் வந்து மேத்ஸ் சொல்லிக் குடுத்தேன். அப்போ தான் சொல்லிக் குடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணேன். அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த மாரி இந்த சொல்லிக் குடுக்கறத நான் வந்து என்னைக்குமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்க, எங்க நம்ம ஏஜென்ட்க்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியா? அந்த பொண்ணு இப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? ஆம், இல்ல. ஒரு சில விஷயத்துக்கு நம்மளுக்கு ஒரு சில காரணங்கள்ல யார பத்தியும் நமக்கு தெரியாதுல்ல. அப்படி சொல்லிட்டு நம்ம ஏஜென்ட் பத்தி அவர் ரிவீல்லாம் பண்ணலங்க. ஸோ அப்படியே பேசிட்டு இருப்பாங்களா, அப்ப அவரு கேட்பாரு, "சரி, உங்க வார்த்தையில மேத்ஸ்னா என்னது?" மேத்ஸ் வந்துட்டு என்ன நானே டிஸ்கவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி பசங்களா, உங்களோட எக்ஸாம்லாம் எப்படி போச்சு? அப்படி சொல்லும்போது, இங்க நம்ம ஏஜென்ட் வந்துட்டு அவ மேத்ஸ்ல வந்து 55 மார்க் வாங்கிட்டாளாம். ஸோ, அதனால பெருமையா அந்த ஷர்ட்டெல்லாம் குத்தி வச்சிருப்பாளா, அத வந்துட்டு நம்ம வான் வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாரு. இங்க நம்ம சாயா, "ஏன்டி இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம வான் என்ன சொல்லுவாருன்னா, "சரி பசங்களா, இனிமேல் நீங்க வந்து சின்ன பசங்க கிடையாது. நீங்க வந்துட்டு சீனியர் ஆக போறீங்க. ஸோ, அதுக்கு ஏத்த மாரி நடந்துக்கணும். புரியுதா? ஏன்னா, இனிமேலிருந்து நீங்க பண்ண ஃபன் எல்லாமே ஓகே தான். ஆனா, இந்த மார்ச் மாசம் நீங்க வந்து விட்டுட்டீங்கன்னா, அப்புறம் நீங்க உங்க வாழ்க்கையில வந்துட்டு கொஞ்சம் அதிகமா ரெக்ரெட் பண்ற மாரி தான் இருக்கும். ஏன்னா, நீங்க நெனச்சத உங்களால படிக்க முடியாம போயிடும். ஸோ, அதனால ரொம்ப சீரியஸா இந்த வருஷத்த எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, பிடிக்கலையோ
அது நீங்கள் எப்படியாவது கிராஸ் பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு விஷயத்த மறக்காதீங்க, நீங்கள் தான் உங்கள் லைஃபோட ஓன் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ பசங்களாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு, ஓ சார் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருப்பாளுங்க. அப்புறம் என்னங்க, நம்ம சோஃபி வேறு கிளம்புறாள். ஏன்னா அவள் சிங்கப்பூர்லேருந்து வந்த பொண்ணு, அவ்வளோதான், ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. கொரியா எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் தானே வந்தா. இப்போ திரும்பி அவள் சிங்கப்பூருக்கே போகிறா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பாய் சொல்லிட்டு அவள் மெமரி அங்கேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் போக, அப்புறம் நம்ம ஈச்சனோட நாவலை வந்து ஒழுங்கா முடிக்கலன்னா எப்படி? அதனால இங்க நம்ம சியோன் கேரக்டரும், நம்ம டே கேரக்டரும் வந்துட்டு சண்டை போட்டுட்ருப்பானுங்களா, அதாவது ஹேண்ட் ரெஸ்லிங் பண்ணிட்டுருப்பானுங்க. இங்க நம்ம யூனா, "பண்ணாதீங்கடா, பண்ணாதீங்க." "ஏன் ஏன் ஏன்? என்ன ஆச்சு உனக்கு? நாங்க பண்ணுவோம்." அப்படி சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பண்ணிட்டுருப்பானுங்களா. அப்ப நம்ம ஜாப்பனீஸ் டீச்சர் வந்தவரு, "என்ன என்ன பண்றீங்க? குழந்த மாரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? ஏய் யார்றா நீ? எதுக்குடா இங்க வந்த?" "ஹா! இங்க பாருங்க, இந்த சண்டையில மெயின் கேரக்டரே நான் தான். இங்க பாரு யூன், நீ எனக்கு தான்." "என்னது?" "ஆமா, அவன் எனக்கு தான்டா." "ஏன்டா நீங்க 2 பேரும் அவன ஒரு வாட்டியாவது நிம்மதியா வச்சிருந்தீங்களா? அவன் எப்பவுமே உங்க கூட இருக்கும்போது சோகமா தான்டா இருக்கான். அப்படிதானே யூன்?" "ஆமான்டா." அப்படி சொல்லிட்டு அவர் அப்படி சோகமாவ, "பாத்தியா என் தங்கம் எவ்வளோ சோகப்படுது உங்கனால தான். ஸோ அதனால இனிமேல இருந்து நம்ம 4 பேரும் ஒண்ணா தான் இருக்க போறோம்." "என்னது?" "ஆமா, நம்ம 4 பேருமே ஒண்ணா தான் இருக்க போறோம். அதுல தப்பு இருக்கா? ஆனா இது எப்படி? ஏ எப்படி எப்படி நீ வந்து எனக்கு எதிர்த்து பேசலாம்? நான் தான் மெயின் கேரக்டர். புரியுதா உனக்கு?" ஓகே. ஸோ அதனால இனிமேல்லேருந்து நம்ம 4 பேரும் ஒண்ணு தான்டா. புரியுதா? உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, இல்ல. அப்போ வாங்க எல்லாரும் 4 பேர் நம்ம ஜாலியா இருப்போம். அப்படி சொல்லிட்டு இவனுங்க அப்படியே வந்து குதிச்சுட்டு இருப்பானுங்க. ஸோ இதோட நம்ப ஈஜோட நாவல் இங்க முடியுது. அப்படியே வந்து கட் அவுட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, 2026ஓட மோஸ்ட் ஃபேவரைட் வெப் நாவல் அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் நாவல வந்து போட்டிருக்காங்க. ஏங்க இது எப்ப எடுத்தது? அதுவா? அதுதான் எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆச்சுல்ல. ஸோ அந்த டைம்ல எடுத்தது தான். நான் கூட வந்துட்டு வயிறு முடியல அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆயிருந்தேன். ஓ! அப்படியா? பொண்ணும் அப்போ உங்க கூட இருந்தா? ஆமா. ஆனா அது எப்படி ஆச்சு? அதுதான் நீ வந்து எனக்கு ஸ்டாமினா வேணும், ஸ்டாமினா வேணும் அப்படி சொல்லிட்டு, நீ வந்துட்டு இந்த பச்சை மீன்லாம் எனக்கு வந்து வாயில ஊட்டிட்டு இருந்தியே, அந்த டைம்ல நடந்தது தான். ஓ! அப்போவா? அப்ப நம்ம சியோல்ல தானே இருந்தோம். ஸோ நம்ப ஈஜுனும், நம்ம வானும் சின்ன வயசுலயே வந்து முன்னாடியே பார்த்துருக்காங்க. ஸோ ஈஜுன் வந்து அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா போயிருக்கா. அது அவங்க அம்மா, அப்பாவே மறந்துட்டாங்க. ஆனா நம்ம வான் வந்து நம்ம ஈஜுன் பண்ண ப்ராமிஸ மறக்காம இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு. "நீங்க என்ன பண்ற?" அதாவது நீங்க உங்க பேக்கிங்லாம் வந்து முடிச்சுட்டீங்களா? நாளைக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னாங்க." "ஹா, குட் பை சொல்ல வந்தியா?" "அ அது மட்டும் இல்ல, இந்தாங்க வச்சுக்கோங்க." என்னது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டா? ஆமா. யுஎஸ்ல வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லின்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து உடம்பு சரியில்லாம உங்களுக்கு போவே கூடாது. அப்படி உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, இந்த கிட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் அப்புறம் அமெரிக்கன் கேர்ள்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கக்கூடாது. அவங்க கூட நீங்க பழகக்கூடாது. புரியுதுங்களா? நீங்க வந்து படிப்பு படிப்பு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஞாபகத்துல இருக்கணும். நீங்க வந்து அங்க போறதே படிக்க மட்டும் தான். அதனால அத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சு நடந்துக்கோங்க. அதே மாரி ஒரு சில டைம் அமெரிக்கன் பொண்ணுங்க, இல்ல அமெரிக்கன் பசங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்து பேசறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அப்போ நீங்க வந்துட்டு தயவு செஞ்சு சிரிச்சிராதீங்க. "அப்படியா?" அப்படி சொல்லிட்டு இவரு சிரிப்பாரா, இந்த சிரிப்பு தான் சிரிச்சிராதீங்க." சரி, நீங்க வந்து யுஎஸ்க்கு இந்த வெக்கேஷனுக்கு மட்டும் தானே போறீங்க, ரிசர்ச் பண்ணிட்டு. அப்புறம் இங்க வந்துருவீங்கல்ல. சரி, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாத. சரி, அடுத்து என்ன நாவல் எழுத போற? அதுவா? இங்க வாங்க. அப்படி சொல்லிட்டு இவ காதுல போய் சொல்வாளா? கடவுளே! சரி, தேங்க்ஸ். நீ உன்ன பார்த்துக்கோ. அப்படி சொல்லிட்டு நம்ம வான் அங்கேருந்து போவ. நம்ம ஈஜுனா அப்படியே வந்து கண்ணு கலங்கி அப்படியே நம்ம வான் போறதே பார்த்துட்டே இருப்பா. அப்போ வந்துட்டு திடீர்னு அவ மேல வந்து ஸ்னோ வருமா? "சார், சார் இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ, ஸ்னோ வருது." அப்படி சொல்லிட்டு துள்ளி குதிச்சுட்ருப்பா. நம்ம வானு வந்துட்டு அத பார்த்துட்ருப்பாரா? "ஸ்னோ, என்னோட ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ வருது." அப்படி சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். கொரியன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ வருது. அதுவும் நம்மளுக்கு பிடிச்சவங்க, நம்பளுக்கு அவங்க மேல தான் வந்துட்டு லவ், இல்ல அவங்கள நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஸோ அவங்க கூட இருக்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ வருது. அதாவது அந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட்டு ஸ்னோ வருதுன்னா, அவங்க கூட தான் நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்துட்டு இருக்கும் அப்படின்றது கொரியன்ல இருக்க ஒரு மெத்தட். ஸோ அதனால அவளும் வந்து துள்ளி குதிச்சுட்ருக்க. அத பார்த்துட்டு அவன் வான், "உனக்கு அந்த அளவுக்கு அது பிடிச்சிருக்கா?" "ஆமா, பிடிச்சிருக்கு." அப்படி சொல்லிட்டு நம்ம வானுக்கு வந்து இவ வேற ஹார்ட் சிம்பிளா காமிச்சிட்ருக்க. ஜாலியா சிரிச்சுட்டே காமிச்சிட்ருப்பா. நம்ம வானும் ஒரு வழியா சிரிச்சுட்டாருங்க ஃபைனலி. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா,
அது அவர் ஸ்டூடெண்ட் டீச்சரா இருக்கிறதுனால டைரக்ட்டா அவங்களோட லவ் ப்ரொபோசல வந்துட்டு நம்மளால லைட்டா கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியலல்ல. அதனால இவங்க வந்துட்டு நம்ம வானுக்கு நம்ம ஈஜின் மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. பட் அத அவர் வந்துட்டு இப்போ அவ ஸ்டூடெண்ட்னால அது வெளி காமிச்சுக்க அவர் விருப்பப்படல. ஸோ அவ ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது இந்த ட்ராமா முடியறதால, இந்த பக்கம் இருந்து நம்ம வானும் எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றத சிரிச்சுட்டே வந்து டெலிவரி பண்றாரு. இதோட இந்த ட்ராமா முடியுது காய்ஸ். ஸோ இது பெட்டர் எண்டிங்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்பவே பெட்டர் எண்டிங். ஏன்னா ஸ்டூடெண்ட் டீச்சரா இருக்கும்போது அவங்க 2 பேரும் லவ் பண்ணா அது வந்து பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ அத கம்பேர் பண்ணும்போது, இது வந்துட்டு இவங்க ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப அப்படியே டிஸ்டன்ஸா காமிச்சாலும், அவங்க 2 பேரோட ஃபீலிங்ஸ நம்மனாலே புரிஞ்சுக்க முடிஞ்சது இல்லைங்களா? ஸோ இது ஒரு நல்ல எண்டிங் தான். பட் சூன் வி கெட் 2ண்ட் சீசன் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் அவங்கலாம் எதுவும் அஃபிஷியலா சொல்லல. நம்ம ஃபேன்ஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் கேட்டுட்ருக்கோம். பார்க்கலாம். சீசன் 2 ஏதாவது வந்ததுன்னா ரொம்ப நல்லாருக்கும். போடுவாங்களான்னு தெரியல. ஆனா ரியலி போட்டாலுமே நம்ம சேனல்ல கண்டிப்பா பார்ப்போம். இந்த ட்ராமா பத்தியான கருத்துக்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வரவேற்கப்படும். இதோட நம்ம பெட்டரான ட்ராமா, சூப்பரான ட்ராமாலாம் நம்ம சேனல்ல இனிமேல் வரப்போகுது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூன். காற்றே சரி சரி கம சரி கம பூவே கம 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 நதி கல 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 மழையே சல 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 இசையே தக திவி கவியே சந்தங்கள் கொஞ்சி முகிதே சிறு 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 அணியதே